அன்பு அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா அவர் அன்பான தேவன். அவர் அன்பாகவே இருக்கிறார். இப்போது இந்த அன்பு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரிடத்திலும் காணப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு சொல்கிறார், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்போது அன்பு பார்த்திங்கன்னா நம்ம அன்பு தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாமளும் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது பாருங்கள், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாயிராது, அயோக்கியத்தனமானது செய்யாது, தற்பொழிவு நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தை தாங்கும், சகலத்தை விசுவாசிக்கும், சகலத்தை நம்பும், சகலத்தை சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆமாங்க, அன்பு பார்த்திங்கன்னா அதுக்கு பொறாமை இருக்காது. அன்புக்கு பார்த்திங்கன்னா அது கோபப்படாது. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது. அன்பு பார்த்திங்கன்னா சகலத்தை சகிக்கும், சகலத்தை தாங்கும், சகலத்தை விசுவாசிக்கும். அது அதுக்கு ஆண்டவர் தான் எடுத்துக்காட்டு. எப்படின்னா, ஆண்டவர் சிலுவையில் அறைய போகும்போது அவர் முள்முடி வைத்தார்கள், வாரினால் அடித்தார்கள், அவர் சிலுவையில் கைகளில் ஆணி அடித்தார்கள், கால்களில் ஆணி அடித்தார்கள். அப்போது ஆண்டவர் பார்த்திங்கன்னா ஒரு வாய் தெரியாத ஆட்டுக்குட்டை போல ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை. அவர் அன்பு எதுக்காக? நம்மை மீட்கும்படியாக. ஏன்னா இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா பாவத்தை நிறைந்த உலகம். இந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்கும்படி பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமியில் பார்த்திங்கன்னா நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்க, சாபத்திலிருந்து விடுதலையாக்க ஆண்டவர் அன்பு கூர்ந்து கீழே வந்தார். கீழே நம்மளோடு வாழ்ந்து நம்மோடு கூட அவர் வாழ்ந்து நடந்து நம்மளுக்காக மரித்து அவர் 3ஆம் நாளே உயிரோடு எழுந்து இப்பொழுது பிதாவின் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். அதான் பார்த்திங்கன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். பார்த்திங்கன்னா மத்தேயு யோவான் சுவிசேஷத்தில் பார்த்திங்கன்னா 1 யோவானில் பார்த்திங்கன்னா அன்பு நம் சகோதரத்தில் அன்பு கூறணும். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் அவன் பகைக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. அப்போது நம்ம சகோதரத்தில் அன்பு கூற வேண்டும். பாருங்கள், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான். இப்போ பாருங்கள், ஆண்டவர் ஒளியே இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒளியாக இருக்கிறாங்க. ஆனால் தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருக்கிறான். யாரெல்லாம் அன்பு செலுத்தாமல் அவங்கள பகைக்கிறாங்களோ அவங்க இருளில் இருக்கிறாங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரில் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலிருந்து இருளை நடக்கிறவன் இருளானது தன் கண்களை குருடாக்கி தன் போகும் இடம் என்னதென்று அறியாயிருக்கான். இப்போது நம்ம அன்பு கூறலைன்னா நம் கண்கள் குருடாக விற்படவும், நாங்கள் போகிற வழி நம்மளுக்கு தெரியாது என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நாம் மற்றவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். யார் இடத்திலும் நம்ம பொறாமையாகவோ சினம் கோபமாகவோ யாரிடத்துலையும் நம்ம கேவலப்படுத்தவோ அவர்களை குற்றப்படுத்தவோ நமக்கு கூடாது. நம்ம அன்பு செலுத்த வேண்டும். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். அன்பாக இருக்கிறவன் தான் தேவனோட இசைந்து இருக்கிறான். இங்கே பாருங்கள்,
தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் அவன் பாவம் செய்ய மாட்டான். பாருங்கள், நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும் என்பது நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக. நம்ம இதனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதி செய்யாமல் தன் சகோதரனை அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, நீதி செய்யாமல் தன் சகோதரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, நாம் மற்றவிடத்தில் அன்பு கூறாவிட்டால் நாம் தேவனால் உண்டானவர்கள் அல்ல. ஏன்னா தேவனால் உண்டானவன், தேவனுடைய சுபாவம் என்ன தெரியுங்களா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், இப்படி போன்ற நல்ல குணங்களை ஆண்டவர் உடையவர். ஆனால் நம்ம பிசாசின் குணங்கள் பார்த்திங்கன்னா, மாம்சத்தின் கரிகள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், கோபம், எரிச்சல், பகை, விக்கிரகாராதனை, இந்த மாதிரி காரியங்கள் அவன் கொண்டு போய் விடுவான். அதனால் பார்த்திங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதி செய்யாமல் அநியாயம் செஞ்சாங்கன்னா அவங்க பிசாசின் பிள்ளைகள். நீதி செய்கிறவர்களோ அது தேவனால் உண்டானவர்கள். தன் சகோதரனை அன்பு கூறாமல் இருக்கிறவன் எவனோ தேவனால் உண்டானவன் அல்ல. ஆமாங்க, நம் மற்றவிடத்தில் அன்பு கூற வேண்டும். மற்றவிடத்தில் நம்ம அன்பு கூற வேண்டும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். நம்ம என்னதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அன்பு இல்லாத விட்டால் ஒன்றும் இல்லை என்றான்னு சொல்கிறேன். நீ அன்னதானம் பண்ணாலும் ஒன்றும் இல்லை, அது வேஸ்ட்டு. அன்பு செலுத்து. அது அன்பு தான் நம்மளுக்கு ஆண்டவரை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் கடைசி காலத்தில் அன்பு இல்லாமல் போகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும் என்று சொல்கிறார். அப்போது அன்பு தேவ பிள்ளைகள் நம்ம அன்பு செலுத்த வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஏன்னா ஒரு இடத்துல நம்ம அன்பு கூற வேண்டும். அன்பு எல்லாத்தையும் சகிக்கும். அன்பு தயவு உள்ளது. அன்பு சாந்தம் உள்ளது. அன்பு பொறுத்து கொள்ளும், சகித்து கொள்ளும். அதனால் நாம் மற்றவரிடத்தில் அன்பு காட்ட வேண்டுங்க. நம்ம யாரையும் குறை சொல்லவோ அவர்களை குற்றப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா, ஒருத்தர் எத்தனையோ பிரச்சனைகளை வராங்க. அவங்கள்ட்ட போய் கோபமாகவும் எரிச்சலாகவும் பட்டாங்கன்னா அவங்க மனம் வேதனைப்படுவாங்க. நம்ம விசுவாச வார்த்தைகள் அவங்கள்ட்ட பேசலாம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார், நீங்கள் கவலைப்படாதீங்க. இல்லைனா அவங்கள சந்தோஷப்படுத்தலாம், அவங்கள உற்சாகப்படுத்தலாம். ஆனால் மற்றவங்களை கேவலப்படுத்தவோ குற்றப்படுத்தவோ அசிங்கப்படுத்தவோ இல்லை உதாசீனப்படுத்தவோ கூடாது. ஏன்னா அப்போது அன்பு இல்லாதவன் தேவன் இல்லாதவன் தான் சொல்கிறது. நம் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பை நினைத்து பார்ப்போமானால் நாமும் மற்றவருக்கு அன்பு கூறுவோம். ஏன்னா அவர் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அது எவ்வளோ பெரிய அன்பு! அந்த அன்புக்கு ஈடு இணை கிடையாது. ஏன்னா அவர் ராஜாதி ராஜா, அவர் கத்தாதி கத்தா, அவர் சிங்காசனத்தில் இருக்க வேண்டியவர். அவர் இந்த பூமியில் அவர் மண்ணான வாழ்க்கையை ரூபம் எடுத்தார், மண்ணின் ரூபம் எடுத்தார். ஏன்னா அவர் நமக்காகத்தான் அந்த ரூபத்தை எடுத்தார். அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு அவர் ரோல் மாடலாக இருக்கிறார். அவரை போல நம்ம வாழ வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. நாம் மற்றவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அப்போ தான் நாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறோம். முதலாவது, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் கர்த்தராகிய தேவனை அன்பு கூறுவாயாக. இரண்டாவது கற்பனை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவர் சொல்கிறார். உலகத்தில் அன்பு கூறுகிறவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவிடத்தில் அன்பில்லை.
நாம் உலகத்திலும் அன்பு கூறுகிறோம். அதனால் நாம் வந்து அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். அதனால் நம்முடைய பாவங்களை கழுவி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம் பாவங்களை கழுவி நாம் ஆண்டவரோடு நம்ம ஒப்புரவாகும்போது நம்முடைய பாவங்களை ஆண்டவர் கழுவி நம்மளை பரிசுத்தமாக்குவார். அதனால் நாம் வந்து ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்பு சகலத்தை தாங்கும், அன்பு சகலத்தை சகிக்கும். அதனால் நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு அன்பு கூறுங்கள். ஏன்னா அன்பு தான் இயேசு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம் அன்பு கூற வேண்டும். யாரிடத்திலும் நம் கோபமாகவும் எரிச்சலாகவும் இருக்கக்கூடாது. எல்லாரையும் சிநேகிக்க வேண்டும். உன் சத்துருக்களை சிநேகின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது நம்ம வந்து நம்மளை பகைக்கிறவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். உங்கள் சத்துரு பசியாக இருந்தால் அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போது நம்ம சத்துரு வந்து நம்மளை பகைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆகாரம் இல்லாமல் நம்ம அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆண்டவருக்கு பிரியமானது. அப்போது உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. உன் சத்துருக்களை சிநேகிங்கள், மற்றவர்களை அன்பு கூறுங்கள். இதுதான் ஆண்டவர் கூறுகிறார். இயேசு பிள்ளைகள் எப்படின்னா, நான் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்கள் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். ஆண்டவர் எப்படி பிதாவோடு அன்பாக இருந்து அவருடைய சித்தத்தை செய்து முடித்து அவர் சிலுவையை ஒப்பு கொடுத்து தன் ஜீவனை ஒப்பு கொடுத்து தன் வேலையை முடித்து அவர் பிதாவின் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார். அதே போல் நாமளும் அவருடைய பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் எப்படி அன்பு கூர்ந்தார் பூமியில். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு குருடனை பார்த்து ஆண்டவர் மனதுருகினார், அவரை தொட்டு சுகமாக்கினார். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒரு விபச்சாரி ஸ்திரீ, அவளை பார்த்து இனி பாவம் செய்யாதே, எல்லாரும் அக்கினிக்கு உட்பட்டார்கள், நானும் உன்னை அக்கினிக்கு தீர்க்க மாட்டேன், இனி பாவம் செய்யாதே என ஆண்டவர் வந்து மன்னித்து அவரை அனுப்பினார். ஆனால் எல்லாரும் அந்த ஸ்திரீயை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவரோ அந்த ஸ்திரீயை மன்னித்து இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லி ஆண்டவர் அதை மன்னித்து அவர் அந்த இடத்தை விட்டு போனார். அப்போது ஆண்டவர் வந்து இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா அவர் அன்பாகவே இருந்தார். எப்படின்னா எல்லாரிடத்துலையும் அன்பு காட்டினார். தன் தாயிடத்தில் அன்பு காட்டினார், சகோதரிடத்தில் அன்பு காட்டினார், எல்லா இடத்துலையும் அவர் அன்பாகவே வாழ்ந்தார். நம்மளும் அதே போல் அன்பாக வாழ வேண்டும். இந்த காலத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான காரியங்கள். நாம் அன்பாகவே இருந்தால் தேவன் நம் கூடவே இருப்பார். அப்பொழுது பூரணமான சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும், பூரணமான விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து எல்லாமே சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அன்பாக இருக்கிறவன் ஒளியிலே நடக்கிறான், அன்பு இல்லாதவன் அவன் வந்து இருளில் இருக்கிறான், அவன் போகிற வழி இன்னார் என்று அவனுக்கு தெரியவாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது நாம் அன்பாக இருக்க வேண்டும், நம் மற்றவர்களை அன்பு கூற வேண்டும். இது பிரதானமான கட்டளை. ஆமென்.